Hi students, இன்னைக்கு ராஷ்டிர பாஷா விஷாரத் உத்ராதோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு வரக்கூடியது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் என்னென்னா உங்களுக்கு இஆர்சி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் உங்களுக்கு அ இ உ அப்படின்னு சொல்லிட்டு 5 இதுவாக கொடுத்துருப்பாங்க. திஸ் ஆர் தட்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு எதுலேருந்து வரும்னா நவீன் பத்தி சாய்னிகா, அதுக்கப்புறம் கபீர், ரஹீம் இதிலேருந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து செகண்ட் ரோமன் லெட்டர் உங்களுக்கு தெரியும், தோகே 6 கொடுத்து 4 எழுதணும். அதுக்கடுத்து நவீன் பத்திய சாய்னிக்காவில் இருந்து 4 எஸ்ஏ, 4ன்றது 3 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. வீர் பூஜா, விப்லன் காயன் அது மாதிரி, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உருது போயம்லேருந்து 3 கொடுத்து 1, அது ஆத்மினாமா நல்லா பார்த்துக்கோங்க. 5th ரோமன் லெட்டரில் பஞ்சவடியிலேருந்து ஒரு எஸ்ஸே எழுதணும். அதில் லக்ஷ்மணோட மனோதிஷா இல்லைன்னா சூர்பனகாவோட கேரக்டர். 6th ரோமன் லெட்டர் பஞ்சவடியில் டிப்னியில் வந்து ராமோ இல்லை பஞ்சவடியில் பிரதான் பாத்திர யார் மெயின் கேரக்டர் அப்படின்னு கேட்டுப்பான். இது வரைக்கும் தான் மொத்தம் 6 ரோமன் லெட்டர். ஃபஸ்ட் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். செகண்ட் பேப்பரில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு இஆர்சி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் ரோமன் லெட்டர். அது என்னன்னு கேட்டால் உங்களுக்கு திரவசுவாமினிலேருந்து வந்திருக்கும். 6 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து உங்களுக்கு கதையிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சூரியோதயிலேருந்து வரும். அதில் 4 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. 3வது வந்து துரைசுவாமிலேருந்து எஸ்ஸே எழுதணும், 2 கொடுத்து 1. அதே துரைசுவாமிலேருந்து மொத்தம் உங்களுக்கு 4 கேரக்டர் கொடுத்து டிப்னி கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 5th ரோமன் லெட்டர் என்னென்னா சூரியோதய் புக்கில் இருந்து 2 எஸ்ஏ கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. அதே மாதிரி சூரியோதயிலேருந்து டிப்னி 4 கொடுத்து 2 எழுதணும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருந்து 2த்தில் ஏதாவது ஒரு எஸ்ஏ. அதேமாதிரி 8th ரோமன் லெட்டர் டிப்னியில் 2 கொடுத்து 1, மொத்தம் 8 ரோமன் லெட்டர் இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த பேப்பர் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், எழுதுறது நிறைய இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு திரவசாமினியிலேருந்து ஒரு எஸ்ஸே எழுதணும், அதுக்கடுத்து வந்து பஞ்சவடியிலேருந்து ஒரு எஸ்ஸே எழுதணும், அப்புறம் திரவசாமினிலேருந்து உங்களுக்கு மொத்தம் 3 டிப்னி, பஞ்சவடியிலேருந்து ஒரு டிப்னி 4, அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு டிப்னி, நம்ம மொத்தம் 6 டிப்னிக்கு மேலே வந்துடும். எழுதுறதுக்கு டைம் போகாது, அதனால் கொஞ்சம் வேகமாக எழுத பாருங்கள். எதுவுமே விடாமல் மிஸ் பண்ணாமல் எழுதுங்க, நல்லா எழுதுங்க. நன்றி.